கூற்றுகளை ஆய்வு செய்து தவறான இணையை கண்டுபிடிங்க. பல சமய அறிஞர்களுடன் கலந்துரையாடலில் அக்பர் ஈடுபட்டார். எதற்காக? தின் இலாஹி மதத்தை தோற்றுவிப்பதற்காக. இதில் எந்த மதம் யார் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறானதை கண்டுபிடிங்க. முதல்ல பாருங்கள், புருஷோத்தம் தேவி இந்து மதம். இரண்டாவது மெகர்ஜிரானா ஜொராஸ்ட்ரிய மதம். மூன்றாவது அக்வாவிபா மான்சரேட், இவங்க கிறிஸ்தவ மதம். நான்காவது ஹிர விஜய சூரி சமண மதம். இதில் எது தவறாக பொருந்திருக்குன்னு பார்ப்போமா? விளக்கம் பார்ப்போம். புருஷோத்தம் தேவி இந்து மதம் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு. அடுத்தது மெகர்ஜிரானா ஜொராஸ்ட்ரிய மதம். இங்கே பாருங்கள், மெகர்ஜிரானா ஜி ஜோ ஜொராஸ்ட்ரியம். அடுத்தது மான்சரேட், அதாவது கிறிஸ்துவ மதம். அடுத்ததா ஹிர விஜய சூரி சமண மதம். தீன் இலாகிங்கிற தெய்வீக சமயம் என்ற புதிய சமயத்தை அக்பர் தோற்றுவித்தார். எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க, அனைத்துமே சரியாக பொருத்தப்பட்டிருக்கு, தவறானது எதுவும் இல்லை. அக்பர் இந்து இஸ்லாம் சீக்கிய சமயத்தை சமமாக நடத்தினார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த பாருங்கள், சீக்கியர்களுடன் மிக முக்கியமான நல்லுறவு அக்பர் காலத்தில் ஏற்பட்டிருக்கு. இதனால் அக்பர் அமிர்தசரஸில் நிலம் ஒன்று தானமாக சீக்கியர்களுக்கு கொடுத்தாரு. அந்த நிலத்தில் தான் பிற்காலத்தில் பொற்கோயில் எழுப்பப்பட்டது. ஜஹாங்கீராக இருக்கட்டும், ஷாஜஹானாக இருக்கட்டும், அவுரங்கசீப்பாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமய விவகாரங்களில் அக்பரை போல தாராள மனதுடன் செயல்படாததுனால தான் இஸ்லாமியர் அல்லாத மக்களின் ஆதரவை இவங்க இழந்துட்டாங்க. ஆனால் அக்பர் அனைத்து சமயத்தையும் ஒன்றாக்கிறதுனால தான் மிகப்பெரிய பேரரசை இவரால் அமைக்க முடிஞ்சுது.